ஹாய் கைஸ், வெல்கம் டு ப்ளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 வீக்ஸாக வந்த ஐபிஎல் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். மார்ச் 28 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா சொல்கிறேன். 2026 2027க்கான ஸ்போர்ட்ஸ் கிட் ஸ்பான்சராக புல் கிட் ஸ்டீல் கம்பெனி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. தோனி எல்லா மேட்சும் ஆடுவார், ஆனால் இம்பேக்ட் பிளேயரா இல்லை விக்கெட் கீப்பராக ஆடுவாரா அப்படின்னு டீம் கோச் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கே மேலே சன் டிவி கேஸ் போட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினியோட படத்துலேருந்து கூலி, ஜெயிலர், ஜெயிலர் 2 படத்தோட சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு கம்யூனிகேஷன் பார்ட்னராக இருக்காங்க. ரோர் 26 அப்படின்னு சேப்பாக்கில் ஏஆர் ரஹ்மானோட கான்செர்ட் மாதிரி நடக்க போகுது. ஆனால் டிக்கெட்ஸ்லாம் இன்னும் விற்காமலே இருக்கு, நிறைய சீட் காலியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிடிக்கு பேட்டிங் கோச்சா மேத்யூ ஹைடனை போட்டிருக்காங்க. சிஎஸ்கேக்கு 3 இயராக ஓப்பனராக இருந்திருக்கான். மங்குஸ் பேட்டை வச்சு ட்ரெண்டான ஃபர்ஸ்ட் ஐபிஎல் பிளேயர் மேத்யூ ஹைடன் தான். இந்த வாட்டி ஐபிஎல்ல சவுத் ஆப்பிரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கல்ஃப் கண்ட்ரியில் வார் நடந்துக்கிட்டு இருக்கு, அதான் ஒரே ரீசன். ஐபிஎல்ல ஹர்ஷித் ராணா இன்ஜுரினால ஆடலை. அவருக்கு பதிலாக ஜிம்பாப்வே பவுலர் பிளெஸிங் முசரபானி, இவர் வேர்ல்டு கப்பில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹேசில்வுட்டுக்கு இன்ஜுரினால ஆடுவானா ஆடமாட்டானா அப்படின்னு தெரில. அவன் தான் ஆர்சிபிக்கு கப்பு வாங்கி கொடுக்க முக்கியமான காரணமாக இருந்தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்படி சீரியஸாக போயிட்டு இருக்கிற கிரிக்கெட் அப்போ சர்ஃப்ராஸ் அகமத் ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க ப்ளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.